ஐயா இப்போ கர்மா அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் நல்லது சொல்லி செய்ய சொல்கிறீங்க. இப்போ இந்த கைடன்ஸ் கேட்குறோம் இந்த பிறவியில். சரி அதுக்கப்புறம் நல்லது பண்ணுறோம் போயிட்டுருக்கு. திருப்பி ஒரு நல்ல அடுத்த பிறவியில் ஒரு நல்ல நிலைக்கு பிறக்கிறோம். திருப்பி இந்த ஆசைகள் அப்படிங்கிறனால மறுபடியும் தப்பு பண்ணுறோம். இது திருப்பி திருப்பி போயிட்டே இருக்குது. இது 2 ரிசல்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லையா? எது இதில் முடிவுங்கிறதா? முடிவுங்கிறது இந்த பிறவியோட இல்லை, எப்போ வேணாலும் நீங்கள் முடிச்சுக்கலாம். எனக்கு பிறவே வேண்டாம்னா நீங்கள் இப்போ கட்டாயப்படுத்தி யாரும் பிறக்க சொல்ல மாட்டாங்க. எனக்கு போதும், இதுக்கு பிறகு எனக்கு வாழ்க்கையே வேண்டாம், இப்படியே இருந்துக்கிடுறேன்னு சொன்னோன்னா நீங்கள் அந்த நிலையில் சூட்சும சரீரம்னு சொல்லுவாங்க. அதாவது பாடி விட்டு வெளியே போனோம்னு சொன்னால் நம்ம சூட்சும சரீரங்கிறது தான், அது ஒளி உடம்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து அடுத்த பிறவிக்கு போகும்போது அது காரண சரீரமாக மாறிடுது. காரண சரீரமாக மாறும் பொழுது அதுக்கு மெமரி எல்லாம் கட் ஆயிரும். பிறகு புது இன்னொரு பாடிக்குள்ளே நுழையும் போது புது சூட்சும சரீரமாக கிரியேட் ஆகிடுது. அப்போ புது மெமரி கிரியேட் ஆகும். இல்லைன்னா நீங்கள் பழைய மெமரியோடு இருப்பீங்க. நீங்கள் இன்னொரு பிறவிக்கு போக வேண்டான்னுட்டு முடிவு பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த சூட்சும சரீரத்தில் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளோ இந்த விஷயத்தை கற்றுக்குறோன்னா அடுத்த பிறவியில் அது கண்டினியூ ஆகுமா? எந்த விஷயம்? இந்த மாதிரியான ஒரு ஞானத்தை கற்றுக்குறோம், அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை செய்யும்போது அடுத்த பிறவியில் அது வந்து ஆமாம், என்ன வேணாலும் நீங்கள் அது அந்தந்த பிறவியில் வரும்பொழுது உங்களுக்கு என்ன வேணுமோ அது புதுசாக ஆரம்பிக்கிற பிறவி தானே. அதில் நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள் முயற்சி பண்ணி அடைஞ்சிக்கிடலாம். திருப்பியும் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதான் எல்லாமே அதாவது உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் தான் ஆளினால். நீங்கள் நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் ஒரு சாதாரண நபர், நீங்கள் இறைவனுடைய அம்சம் தானே. நீங்கள் வேறு யாரோ வந்து உங்களை நிர்பந்தம் பண்ணுறல. இறைவனே உங்களோட ரோலில் இருந்து செயல்பட்டு இருக்கிறாரோ. நீங்கள் இஷ்டப்பட்டால் பிறந்துக்கலாம், இஷ்டம் இல்லைன்னா நிப்பாட்டிக்கிடலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்.